இந்த ஷோவை நான் ஹோஸ்ட் பண்றதுக்கும் நீங்க ஹோஸ்ட் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார்? நீங்க ஹோஸ்ட் பண்ணா ரொம்ப சிறப்பா பண்ணுவீங்க. இப்ப நான் ஹோஸ்ட் பண்ணா எனக்கு இதுல அனுபவம் இல்ல. அப்படிதான் இப்ப நீங்க தான் இந்த மாமியார் குடும்பத்தை சிறப்பா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. இப்ப பாச போராட்டம் தான் எங்களுக்குள்ள மிகப்பெரிய போராட்டமே. 20 வருஷமா நாங்க பிள்ளைய வளர்த்துட்டோம். அதான உண்மை. நீங்க இடையில நீங்க முழுசா பங்கு போட்டு எடுத்துட்டு போயிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் இவங்க எல்லாம் குடும்பத்தை அப்படியே பயந்து பசங்களை தாம்பக்கம் இழுக்கிறாங்க. அது தப்பா? எல்லாமே ரொம்ப நியாயமான விஷயம் தான். நான் மாமியாரை பார்த்து கேக்குறேன், மருமகளை பார்த்து கேக்குறேன். இப்ப ஒரு மாமியார் அவங்க எப்ப மாமியார் ஆகுறாங்க? ஒரு மருமக அந்த வீட்டுக்குள்ள மருமகன்னு அவங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மாமியார். அப்ப மருமகளா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் மாமியாரா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒண்ணுதான். சோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நாள் தான் மாமியாரா அனுபவம்னா எங்களுக்கு ஒரு நாள் தான் மருமகளா அனுபவம். அந்த ஒரு நாள்ல நீங்க என்ன அவ்வளவு பெரிய அனுபவத்தை சாதிச்சிட்டீங்க? ஒரு குடும்பத்தை மாமியார் உருவாக்கி இருக்காங்கன்னா மருமகளா இருந்த அந்த குடும்பத்தை உருவாக்கி தான் நீங்க இன்னொரு மருமகளை கொண்டு வந்து மாமியாரா மாறுறீங்க. நான் ஒரே நாள்ல மாமியார் ஆயிட்டு எல்லாத்தையும் நான் பண்ணிருவேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க தலையிடல்கள் பத்தி பேசுனீங்கல்ல, யாரு குறுக்கிடுறாங்க அப்படின்னு பேசுனீங்கல்ல. இப்ப என் குடும்பத்தை எடுத்துக்கோங்க. இப்ப நான் இருக்கேன், என் புருஷன் இருக்காரு, என் மாமியார் இருக்காங்க, அவங்களோட புருஷன் இருக்காங்க. குடும்பத்துல ஒரு முடிவை எடுக்கும் போது என் புருஷனும் உன் பேச்சே கேட்கணும், உன் புருஷனும் உன் பேச்சே தான் கேட்கணும். மருமக எங்க பேச்சை யாரு கேட்பா? ஒண்ணு உன் புருஷன் கேட்கணும், இல்லன்னா என் புருஷன் கேட்கணும். 2 பேருமே உங்க பேச்சே கேட்கணும்னா அந்த இடத்துல தண்ணி கேன் போட வந்தவங்களா நாங்க? சார் நாங்க குடும்பம் நடத்த வந்திருக்கோம் சார். அதே அனுபவம் தான். அவங்களும் மருமகளா இருக்கும் போது அவங்க புருஷன் பேச்ச கேட்கல. நீங்க வருங்கால மாமியார் பேசிட்டு இருக்கீங்களா இல்ல உங்க மாமியார் பேசிட்டு இருக்கீங்களா? இருக்கேன், என் புருஷன் இருக்காரு, என் மாமியார் இருக்காங்க, அவங்களோட புருஷன் இருக்காங்க. குடும்பத்துல ஒரு முடிவை எடுக்கும் போது என் புருஷனும் உன் பேச்சே கேட்கணும், உன் புருஷனும் உன் பேச்சே தான் கேட்கணும். மருமக எங்க பேச்சை யாரு கேட்பா? ஒண்ணு உன் புருஷன் கேட்கணும், இல்லன்னா என் புருஷன் கேட்கணும். 2 பேருமே உங்க பேச்சே கேட்கணும்னா அந்த இடத்துல தண்ணி கேன் போட வந்தவங்களா நாங்க? சார் நாங்க குடும்பம் நடத்த வந்திருக்கோம் சார். அதே அனுபவம் தான். அவங்களும் மருமகளா இருக்கும் போது அவங்க புருஷன் பேச்ச கேட்கல. நீங்க வருங்கால மாமியார் பேசிட்டு இருக்கீங்களா இல்ல உங்க மாமியார் பேசிட்டு இருக்கீங்களா? மாமியார்ல எது சார் நல்லவங்க கெட்டவங்க? மாமியார்னாலே கெட்டவங்களாதான் சார் எங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க இவ்வளவு நேரம் பேசினாங்க, நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நாங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறோம் மருமக எல்லாரையும் பார்த்து மாமியார் குறை சொன்னாங்க. நாங்க வேலை பார்க்காததாவே இருக்கட்டும், எங்களை முதல்ல வேலையை நிம்மதியா பார்க்க விடுறீங்களா? ஒண்ணும் இல்ல, அவங்க வீட்டுக்குள்ள மருமகளா நாங்க வந்ததோட எங்களை இன்னும் கெஸ்ட் பெர்ஃபார்மர் மாதிரியே தான் வச்சிருக்காங்க. எங்களுக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கிற மாதிரி பண்றதே கிடையாது. ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல எடுத்த பொருளை நாங்க எடுத்த இடத்துலதான் வைப்போம். நீ என்ன மியூசியமா நடத்திட்டு இருக்க? எங்க வீட்டுல நாங்க சைலண்டா தான் பேசுவோம். நீ என்ன லைப்ரரியா நடத்திட்டு இருக்க? எங்க வீட்டுல நாங்க இந்த மெனுவை தான் சமைப்போம். அது என்ன ஹோட்டலா? வீடு சார், வீடு. அவனை செத்தங்கடா, அவங்க கிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. இப்ப இந்த ஷோவை